ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம சின்னத்திரை நடிகர் ஆக்டர் சத்யராஜா இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் தேர்ட் ப்ரெக்னென்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து அந்த ஃபோட்டோஷூட்டுமே எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தை கையில் ஃபஸ்ட்டு, செகண்ட் குழந்தை கையில் செகண்ட் போட்டு தேர்டு ஃபைனல் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகான ஒரு ஃபோட்டோஷூட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, எனக்கு தெரிஞ்சு தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோஷூட் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி ஒரு யூனிக்கான ஒரு இதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த அப்டேட்டை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ்க்காக. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பேபி பாய், சிங்கக்குட்டி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னைக்கு பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th February தான் அவங்களுக்கு பிறந்திருக்கு. ஸோ இந்த ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க வந்து ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அழகான ஜோடிக்கு, இந்த கப்பலுக்கு நம்மளோட MCU சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். இந்த ஒரு ஜர்னியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஸோ சிங்கக்குட்டி பிறந்தாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டபுள் ஹாப்பியாக இருப்பார். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் ஒரு பேபி இருக்குது, மூணாவது ஒரு பாய் பேபி வந்து பிறந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பேரண்டிங் லைஃப்பை ஹாப்பியாக அண்ட் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.